கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாய் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தொடர்ந்து அப்பாவை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றும் நாம் பார்க்க போகிற அப்பாவோட வார்த்தை 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே நாம் எப்படி அழைக்கப்படுறோமா? அப்பாவுடைய பிள்ளைகளாக நாம் அழைக்கப்படுகிறோம். அதை தான் நம்ம ஆணித்தனமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் தினந்தோறும் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்று பாருங்கள் என்று சொல்லுகிறார். அந்த சராசரங்களை படைத்த தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரிது என்று பாருங்கள் என்று சொல்லுகிறார். சோத்திரம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, நீதிமான் ஒருவனும் இல்லை. இந்த உலகத்துல ஒருத்தர் கூட யாரு கிடையாது, நீதிமானே கிடையாது. 24ஆம் வசனத்துல, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அவர் நம்ம மேல எவ்வளவு அன்பு வைத்திருந்தா அவருடைய சொந்த குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பி சோத்திரம் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நம்மளை மீட்டுக் கொள்ளுகிறார். மீட்டு கொண்டு நம்ம எப்படி மாத்துறாரா? நீதிமானாக மாத்துகிறார். முன்னாடி வசனத்துல நாம் பார்த்தோம், நீதிமான் ஒருவனும் இல்லை, ஏசப்பாவால தான் நமக்கு நீதியை தருகிறார். 26வது வசனம், கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, ஏசப்பா நமக்காக தான் மரித்தாங்க, 3வது நாள் உயிரோடு இருந்தாங்க, இப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறாங்கன்ற அந்த விசுவாசம், அவர் நமக்காக தான் மரித்தார், ரத்தம் சிந்தினார், அந்த ரத்தத்தினால் வருகிற அந்த விசுவாசத்தினாலே கிருபாதார பலியாக அவரையே என்ன பண்ணார், சொந்த குமாரனே நமக்கு தந்தார். 29ஆம் வசனம், தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், இஸ்ரவேலுக்கு மாத்திரமா தேவன், புறஜாதியான நமக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான். புறஜாதினா யாரு? நாம தான். நமக்கும் ஏசப்பா எப்படி இருக்காங்க? தேவனாக இருக்கிறாங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம், அன்றியும் நாம் பலனற்றவர்களா இருக்கும் போதே, நமக்கு பலனே இல்லை, பலனற்றதா இருக்கும் பொழுது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக, அக்கிரமம் செய்கிற நம் எல்லாருக்காகவும் தேவன் ஏசப்பா என்ன பண்ணாங்க? மரித்தாங்க. நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நீதிமானுக்காக யாரும் மரிக்க மாட்டான், நல்லவனுக்காக யாராவது ஒருத்தர் மரிக்க துணிவாங்க. 8வது வசனம், நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால, அல்லேலூயா, நாம் பாவிகளா இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்திருக்காங்க. மரித்ததுனாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அதுதான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். தேவனுடைய அன்பு பெரியது, அவர் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோபாக்கனைக்கு நீங்களாக அவராலே ரட்சிக்கப்பட, நம்ம நீதிமானவும் ஆக்கியிருக்காரு, அடுத்து ரட்சிக்கவும் செய்திருக்கிறாரு. அதிக நிச்சயமாமே ஆண்டவர் நம்மையும் நம் குடும்பத்தை ரட்சிப்பார். ஜெபம் பண்ணலாமா? சோத்திரம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு ஆமாப்பா பேசுனீங்கப்பா, நீங்க உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை வைத்திருக்கிறீங்க, அதுக்காக சோத்திரம். உங்களுடைய குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பி எங்க மேல நீங்க வைத்த அன்பை காண்பித்தீர். சோத்திரம். எங்களை நீதிமானாக்கி இருக்கிறீர், பரிசுத்தவானாக்கி இருக்கிறீர், எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறீர், அதுக்காக சோத்திரம். இந்த நாள் முழுவதும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் கொடுத்து இன்று பிசாசு உங்களுடைய பிள்ளைகளுக்காக விதைத்திருக்க எல்லா தடைகளை உடைத்து கர்த்தர் தாமே நீர் முன்னே சென்று எல்லா கோணலானவை செவையாக்கி இன்றைய தினம் முழுவதும் இன்று பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை அளவில்லாமல் அப்பா ஆசீர்வதிக்க போகிறேன். அதே போல குடும்பத்திற்கு ஒவ்வொருவரையும் ரட்சித்து ஆசீர்வதிக்க போகிறீரப்பா, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ரட்சகரும் மீட்பரும் பரிசுத்தருமானே கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து பாருங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும். காட் பிளஸ் யூ ஆல். பிரைஸ் தி லார்ட்.